1990 புது புது அர்த்தங்கள்னு ஒரு சினிமா வந்தது. உங்களுக்காக யாருக்காவது தெரியுமா? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை, இளையராஜாவோட மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கிற படம். அது பாலச்சந்தர் படம். அது அந்த படம் பெரிய வெற்றி. அந்த படம் வரும்போது பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஆசை. பாப்பையா ஐயாவை மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு. எனக்கு பிடித்த 3 கற்பர்கள் அப்படின்னு அவர் ஒரு முறை விகடனில் பேட்டி கொடுத்துருந்தார். 3 கற்பர்களில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அடுத்தது வைரமுத்து, 3வது சாலமன் பாப்பையான்னு பாலச்சந்தர் சொன்னது எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. இன்னுமே நீங்கள் நல்லாவே கைதட்டலாம், ரொம்ப கஞ்சத்தனமாக பண்ணாதீங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய கைதட்டல் இருக்கணும். அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா அவர்? இந்த 73 வயசுலேயும் உசு உசுன்றாரு, அது பாட்டுக்கு ஓடுது படம். ஜெயிலர்லாம் என்னமா ஓடுது பாருங்க அப்படின்றாரு, தலை துண்டாகுது. நம்ம பயலுக்கு பான்னு பார்க்குறான். நாங்கள்லாம் எம்ஜிஆர் குத்து ரத்தம் வந்தாலே கீழே விழுந்து அழுவோம். இன்னைக்கு நம்ம பேர பயலுக சூப்பர் தலைவர் அப்படி வெட்டுறாருன்றான். அது ஒரு கதை. அதில் பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஆசை, மதுரையில் தன்னோட சினிமாவை பற்றி ஒரு பட்டிமன்றம் போடணும். நான் சொல்கிறது கொஞ்சம் வாட்ச் பண்ணுறீங்களா? தன்னோட சினிமாவை பற்றி பாப்பையா சாரை நடுவராக வச்சு பட்டிமன்றம் போடணும்னு ஒரு ஆசை. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, மதுரையில் ஒரு தலைப்பு ரெடி பண்ணுங்க, என்னோட படங்களை பற்றியே இருக்கணும்ட்டார். இப்போ ஐயா நடுவர், இன்னும் 4 பேர் பேச்சாளர்கள், நான் எடுபிடி, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்களோட போவேன், கூட உட்காருவேன், அவங்க பேசும்போது பார்ப்பேன். தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒன்று மதுரையில் இருக்குது, இப்போ மேரியட்டுக்கு முன்னாடி இன்னும் இருக்குது. அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தார். முருகேசன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் பாலச்சந்தர் சொல்லிட்டாருன்னா நடுங்கிறார். அவர் ரூம் போட்டு கொடுத்துட்டார். எதுக்கு? தலைப்பு ரெடி பண்ணுறதுக்கு, வேற எதுக்கும் இல்லை. 3 நாள் சாயந்தரம் போக வேண்டியது, எல்லாரும் இட்லி தோசை சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிட வேண்டியது, தலைப்பு செட் ஆகலை. ஆளாளுக்கு என்னென்னவோ சொன்னாங்க. யார் தலைப்பையும் அவங்களுக்குள்ளேயே ஒத்து வரல. இதை அப்போல்லாம் கால் போட்டு தான் சொல்லணும். இப்போ மொபைல்லாம் கிடையாது இல்லைங்க, ட்ரங்க் கால் போட்டு சொல்லணும். பாலச்சந்தருக்கு சொன்னால் அவருக்கு ஒத்து வரல. எனக்குள்ள ஒரு தலைப்பு கும்பிடிக்கிட்டுக்கிட்டே இருக்கு. நான் ஏன் பட்டிமன்றத்துக்கு வந்தேன்றதுக்கு இதெல்லாம் காரணங்க. சும்மா ஓசியில் அருள் பெற்றுனார்ல, அதுக்காக சொல்கிறேன். நான் உடனே ரொம்ப பயந்து 3வது நாள் பார்த்தேன், இது செட் ஆகாது. நம்ம மனசில் இருக்கிறத சில பேர் இப்படின்னு வாங்கல, பள்ளிக்கூடத்தில் டீச்சர் முன்னாடி மிஸ் மிஸ் அப்படின்னு வாங்கல, அது மாதிரி அப்போல்லாம் ரிக்ஷாவில் தான் போவாங்க. ரிக்ஷா ஆட்டோ தான், ஐயாட்ட காரெல்லாம் கிடையாது. அதில் போகும்போது நானும் ஒத்திக்குவேன். அப்போ அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் மெல்ல சொன்னேன் ஐயாட்ட, எனக்கு ஒரு தலைப்பு தோணுது, சொல்லலாமான்னு. சொல்லுப்பா, உனக்கு என்ன தெரியும், பெரிய பெரிய பேராசிரியர்களே சொல்லி ஒன்றுமே நடக்கலை, நீ என்னத்தை சொல்ல போகிறேன்னு அவர் ஒரு சலிப்பாக என்னை பார்த்தார். நான் சொன்னேன், இந்த படம் முழுக்க மியூசிக்கலான தீம் உள்ள படம், மியூசிக்கல் தீமு. அதனால் எனக்கு இப்படி தோணுது, பாலச்சந்தரின் புது புது அர்த்தங்கள், பழைய பல்லவியா புதிய ராகமா அப்படின்னு ஒரு தலைப்பு சார். இது சத்தியம் நான் சொன்னது. ஏன்னா ஐயாவிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ப்ரூஃப் வச்சு பேசணுங்க. இப்போ பாருங்கள், நான் அவர் தனபால் ப்ரூஃப் வச்சு தானே ஒரு கதை சொன்னேன். சொன்னோடனே பாப்பையா சார் நிமிந்து பார்த்தாரு, பை தூக்குற பயலுக்கு இவ்வளவு புத்தியா? கவுண்டமணி சொல்வார்ல, கழுத மேய்க்கிற பயலுக்கு இவ்வளவு அறிவார். அதனால அவருக்கு பிடிச்சி போச்சுன்றது முகத்திலேயே தெரிஞ்சது. அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா மீதி பேராசிரியர்கள் வேணாம்னா சொல்லுவாங்க? சொல்லுங்க, யாராவது ஒரு தலைவர் சொன்னது வேணாம்னு சொல்லுவானா? அப்படி நம்ம ஊரில் அந்த மாதிரி நல்லா சொல்கிற ஆள் இருந்தால் நாடு நல்லா இருக்குமா இல்லையா? நல்லா இருக்குமா இல்லையா? எந்த தலைவர் சொல்றதுக்கும் மறுத்து பேசுவதற்கு ஜனங்கள் எப்போது வருகிறார்களோ அப்போதுதான் ஆள்பவர்கள் திருந்துவார்கள். தலைமையை கண்டு அஞ்சுகிற ஒரு உலகத்துல எதுவுமே சரியா இருக்காது. ஆனா இதுக்காக இல்லை, இது ஒரு சின்ன பட்டிமன்றம், ஒரு நாள் மாலை நேர கூத்து. சொன்ன உடனே இதுல என்ன பிரச்சனைனா, அந்த முருகேசன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் 6 மணிக்கு பிறகு வேற மாதிரி ஆயிடுவார். அந்த நிலையிலையும் அவர் நிதானமா அவர் நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஃபுல்லா இருக்காருன்னு அர்த்தம்.
அவர் உடனே அந்த ஹோட்டல்ல இருந்து லைட்னிங் கால் அடிச்சாரு. எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் நிக்குது. லைட்னிங் கால் அடிச்சாரு. நல்ல வேளையா பாலச்சந்தர் கிடைச்சாரு. அவர்கிட்ட சொன்ன உடனே இதுதான் தலைப்பு, பேராசிரியரை இந்த தலைப்பிலே பட்டிமன்றம் நடத்த சொல்லுங்கன்ட்டார். என்னங்க ஒண்ணுமில்லாத ஒருத்தன் சொன்ன தலைப்பை பாலச்சந்தர் ஒத்துக்கிறாருன்னா சாதாரண விஷயமா? எனக்கு அன்னைக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரலையா. ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டம் வேக வேகமா உள்ள வர்றது இங்கதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க எல்லாருமே ஏனுங்க வாங்க சிரிக்கலாம்னே வந்துடுறீங்க. கோயம்புத்தூர்ல என்ன போர்டு வச்சாலும் ஜெயிச்சிடலாம் போல. இதுல வந்த உடனேயே மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பலரது பேச்சை இங்க ஒளிபரப்பி எங்களை வேற பயமுறுத்திட்டீங்க. இவங்க எல்லாரும் இவ்வளவு சிரிக்க வைக்கிறாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ஒரு பேச்சாளருக்கு முதல்லயே ஒரு கிளியை உண்டாக்குற மாதிரி பழைய பேச்செல்லாம் வீடியோ வேற போட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர் வந்து பேசினது. அவருக்கு இந்த சங்கம் தொடங்கின பிறகு பேஷண்ட் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சாமே. ஆனால் அவர் முடிக்கும் போது ரொம்ப நல்லா சொன்னார், கைத்தட்டினால் சிரித்தால் உங்களுக்கு நல்லது, நுரையீரலுக்கு அது ஒரு பயிற்சினார். அதுக்காகவே நீங்கள் கைதட்டுவீங்க சிரிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு மேல் மிகச் சிறப்பாக மருத்துவ பணி ஆற்றுகிற ஒரு மருத்துவர் இதுவரைக்கும் மேடை ஏறினதில்லை அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நகைச்சுவை சங்கத்துக்காக ஆள் பிடிச்சார் பாருங்க. இது அவரா பேசினாரா சொல்லி கூட்டு வந்தாங்க. கல்யாண வீட்டுக்கு மொய் கொண்டு போகாதீங்க, மெம்பர்ஷிப் கார்டு கொடுங்கன்னு சொன்ன ஒரே மருத்துவர் நம்ம மருத்துவர். இனிமே யாராவது மொய் எங்கன்னு கேட்டா அதான் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டோம்ல, இனிமேல் அங்கு சந்திப்போம் கிக்கானியில் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார். நானா நானி நிறுவனங்கள் அதை நடத்துகிற சகோதரி அவர்கள் ரொம்ப சுருக்கமாக பேசினாங்க. இது மகிழ்ச்சியாக இருக்கும், ஏன்னா 2 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் எப்போவும் எதிரும் புதிருமா தான் இருப்போம். இந்த நிகழ்ச்சியவே முதல்ல அவகிட்ட தான் கேட்டாங்க, மேடம் வந்து பேசணும்னு தான் கேட்டாங்க. அதான் தொழில் ரகசியம். நீங்கள் இன்னுமே நல்லா சிரிக்கலாம் கைத்தட்டலாம், அதனால் உங்களுக்கு யாருக்கும் எந்த தடையும் இல்லை. உண்மையே சொல்கிறேன். அவர் தனபால் சார் அவங்கள தான் வந்து பேசணும்னாரு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு நகைச்சுவையாக பேச வராது, நான் கொஞ்சம் ஆவேசமாக பேசுவேன், அதனால் நான் ஏன் பாணியில் பேசுகிறேன், ஜோக் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டுவாங்க. கடைசியில் அந்த கேப்பில் தான் நான் வந்தேன். எனக்கு அவங்க மாதிரி பேச வராது. ஒரு முறை வானொலியில் ஒரு நிகழ்ச்சி பதிவு போனாங்க, அப்போல்லாம் ரேடியோ இது. நான் ரொம்ப சீரியஸாக அப்போ பூகம்பம் ஒன்று வந்தது, லட்டூர்னு நினைக்கிறேன். இந்த பூகம்பத்தினுடைய இழப்புகள் அதெல்லாம் பற்றி ரொம்ப ஃபிலசாபிக்கலாக பேசி முடித்தோடனே அந்த ஆள் அந்த ரெக்கார்ட் பண்ணவர் வெளியே வந்தார். உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, என்னத்தையோ ஒன்று சொல்லி சிரிக்க வைங்கன்னா நீங்கள் ஏன் சார் விறுவிறுக்க பேசுகிறீங்க? நான் எப்போவும் சீரியஸாக பேசுனா ஒருத்தரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு முறை இந்த லைட்டெல்லாம் எங்களுக்கு பெரிய இடைஞ்சல். ஏன்னா நமக்கே 60 வயசில் கண்ணு ஒரு மாதிரி கபான்னு இருக்குது. இதில் இதை வேற முன்னாடி போட்டு 1 மணி நேரம் லைட் எடுத்தாங்கன்னா வீடியோக்காரங்களுக்கு நல்லது, நமக்கு அது கஷ்டம். என் முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கவர் இந்த கல்யாண லைட், இது கல்யாண லைட்டு, இதுவே ஒயிட் எல்இடி போட்டால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அந்த லைட்டை முன்னாடி வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், அது கண்ணுக்கு கூச்சுதுங்க, கொஞ்சம் அதை நிறுத்துங்கன்னு. அவர் நிறுத்தலை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, சார் அது கண்ணு கூசுகிற மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் நிறுத்துங்கன்னு. நிறுத்தலை. அப்புறம் கோவம் வந்துருச்சு. ஏங்க நான் 2 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் அதை நிறுத்தலைன்னு? நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்கன்னு நினச்சேன் சார். எனக்கு பரிதாபமாக போச்சு. எந்த நேரமும் இந்த நகைச்சுவையாக பேசுகிறவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றாங்க. ட்ரெயினில் ஒரு பெட்டியை டங்குன்னு காலில் வச்சுட்டு நம்ம கால் லேசாக அந்த ஓரத்தில் நசுங்கிடுது, வேன்னு காலை எடுத்தோடனே ஒரு ஆள், சார் நீங்களா சார், என்ன சார் முகத்தை சுழிக்கிறீங்க, எப்போவுமே ஜோக் அடிப்பீங்களேன்றான். ஏன்டா பெட்டியை என் காலில் வச்சுட்டு நான் முகத்தை சுழிக்காமல் நான் அடிக்காமல் விட்டேனே. எங்களுக்கு இப்போ நடிகரும் அப்படிலாம் சொன்னாங்களே, என்னையெல்லாம் நடிகர்னு நான் சொல்லிக்கிறது இல்லை. சொன்னால் நடிப்புன்ற தொழிலுக்கே கேவலமாக போயிடும். நம்மளை கூப்பிட்டு
முகபாவம் காட்டுங்கன்னா அது கஷ்டம், அது வேற கதை. அதனால் நான் பெரிய பெரிய நடிகர்கள் இந்த மண்டியில் இருக்கிறார்கள். அதனால் நம்மளாம் நடிகர்னு சொல்ல முடியாது. நம்ம ஏதோ மேடையில் கொஞ்சம் இடம் கிடைச்சா கொஞ்ச நேரம் பேசுவோம், அவ்வளோதான். ஆனால் பெரிய அறிமுகம் எங்களுக்கு கிடையாது. ஒரு சின்ன அறிமுகம், டிவியில் வர்றோம் அப்படின்னு. அப்புறம் ஏதோ பட்டிமன்றம் பேசுகிறோம். அவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் சிங்கத்தை குகையில் பார்த்துருப்பீங்க, ஜூவில் பார்த்துருப்பீங்க, நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் பார்த்துருப்பீங்க, நேராக பார்த்துருக்கீங்களா ஓங்கி அடிச்சா அதே மாதிரி சொன்னார்ல, இவங்களை டிவியில் பார்த்துருக்கோம், யூடியூப்பில் பார்த்துருக்கோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம், இப்போ நேரடியாக அதே இதில் பார்க்குறோம்னார்ல டாக்டர். எனக்கு அப்போ சிங்க வசனம் தான் ஞாபகம் வந்தது. எங்க முழு வசனத்தையும் பேசிடுவார். அதனால எங்களுக்கு சின்ன அறிமுகம் உண்டு, பார்த்த மாதிரியும் இருக்கும், பார்க்காத மாதிரியும் இருக்கும். இப்போ நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் வந்தார், இவங்களும் பார்த்தாங்க, தனபால் சார் பார்த்தார். அவர் என்னை சுற்றி சுற்றி வந்தார் 2-3 முறை. அவருக்கு இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. அப்புறம் கிட்ட வந்து, யூ டாக் இன் டிவி அப்படின்னாரு. எஸ் சார். யூடியூப்? எஸ் சார். ஐ எம் ஃப்ரம் ஆஸ்திரேலியான்னாரு. நமக்கு இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க பேரெல்லாம் சொன்னால் படு சந்தோஷமாயிடும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தன் நம்ம பேச்சை கேட்குறானே இல்லையா. உள்ளூரில் இருக்கிற அமைஞ்சிக்கிறக்காரன் பேசி கேட்டாலும் ஒன்று தான், ஆஸ்திரேலியா கேட்டாலும் ஒன்று தான். உடனே நான் ஆமாம், ஓ யூ ஸ்பீக் வெரி வெல், ஐ எம் எ வெரி குட் ஃபாலோயர். இது கைதட்டுறதுக்காக சொன்னது இல்லைங்க, அந்த ஆள் சொன்னது இது. அவர் என்கிட்ட சொன்னது, ஐ எம் எ வெரி குட் ஃபாலோயர். ஓ யூ ஆர் கிரேட், பட் யூ நோ ஐ எம் எ மலையாளி அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஏய், கேரளாவை தாண்டி நாடு விட்டு நாடு நமக்கெல்லாம் ஆள் இருக்கே. அவ்வளவு சொல்லிட்டு, கேன் ஐ நோ யுவர் நேம் அப்படின்னு. இது நிஜமா நடந்தது. அவர் எங்கே இருக்காரு? அவர் பக்கத்தில் இருந்தார். எனக்கு அவர் ஏன்னா நான் மேடைக்காக பொய் சொல்கிறது இல்லை, அவர் பக்கத்தில் இருந்தார். சுற்றி சுற்றி வந்தவர் கடைசியில் என் பேர் என்னன்னு கேட்டார். சப்புன்னு ஆயிடுச்சு. இதுக்கே இவ்வளோ பெரிய பீடிகை வந்தோடனே உன் பேர் என்னன்னு கேட்டிருக்கலாம். நம்மளை கொஞ்சம் பறக்க விட்டு தான் அடிப்பாங்க, தொடங்கினோன்னு அடிக்க மாட்டாங்க. லேசாக பறக்க விட்டு. இன்னும் நிறைய கொடுமைகள்லாம் இருக்குது. இந்த கொடுமைகள்லாம் இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? பட்டிமன்ற பேச்சாளர்னால் அவர் ரொம்ப பெரிய உயரத்தில் இருப்பார், படு சந்தோஷமாக இருப்பார், அப்படிலாம் நினைக்கிறவங்க உண்டு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே நினைப்பாங்க, அவருக்கு என்னையா கிளம்பி கோயம்புத்தூர் போகிறார், சேலம் போகிறார், திருச்சி போகிறாருன்னு. அங்கே போய் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். செல்ஃபி எடுக்கிறது மட்டும் இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். இதெல்லாம் ஃபுல் போதையில் ஒரு ஆள் வந்து செல்ஃபி எடுக்கிறார். அது எப்படின்றீங்க? தோலை இப்படி தழுவி கொஞ்ச நேரம் அவரோட இருந்தேன்னா வாசனை எனக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் நான் போகையில் என்னை டாஸ்மாக் பார்ட்டின்றாங்க. விட மாட்டேங்கிறாரு. ஐயா நான் அருமையாக படம் எடுப்பேன், அவர் சொன்னது இதுதான், அருமையாக செல்ஃபி எடுப்பேன்ட்டு 3 படம் எடுத்தார், 3மே வரல. 3 படம்யா. அது இந்த ஆளுகளுக்கு அந்த நிதானமாக இருக்கவனுக்கே சரியாக செல்ஃபி எடுக்க வராது, சின்ன பையலுக்கு தான் வரும். இவர் அதை எடுக்கிறேன்னு ஆஃப் பண்ணி போடுறாரு. திரும்ப அது நம்ம போகிறோம்னாலும் விட மாட்டேங்கிறாரு. எத்தனை நெருக்கடி இருக்குது தெரியுமா? ஒரு முறை நான் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு போயிட்டுருங்க. இப்போ தான் நம்ம ஊரில் நிறைய ட்ரெயின் வந்துருச்சே, வந்தே பாரத், தேஜஸ், இது மாதிரி. நாங்கள்லாம் பாண்டியன், வைகை, அந்த பழைய ஆளுக. இன்னும் இதுக்கு காசு கொடுக்க முடியலை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பாண்டியனில் போயிட்டுருக்கேன். சென்னைக்கு திருச்சிக்கிட்ட போகும்போது 11 மணிக்கு தான் போகும். மதுரையில் கிளம்பி போனால் 11 மணிக்கிட்ட போகும். சரி நேரம் ஆச்சு, போய் தூங்கலான்னு செகண்ட் ஏசியில் போகிறேன். படுக்கலான்ட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு கதவை திறக்கிற ஒரு ஆள் கையை பிடிச்சிட்டான். பாத்ரூம்லேருந்து வெளியே வர்றேங்க. என்ன சார் இங்கேருந்து வர்றீங்கன்னா? ஏய் பாத்ரூம் போனவே வரமாட்டான்னா, இங்கேருந்து வரீங்கன்னா நான் எங்கேருந்து வரேன்? தப்பான இடத்துல இருந்தா வரேன். என்னங்க பாத்ரூம் போயிருக்கேன் சார், உங்களை நான் எவ்வளோ சார், எப்படி சார் இருக்கீங்க நீங்கள்? இது சார் இந்நேரம் கடவுள் என்னைய உங்கள் கண்ணில் வந்து படும்படி என்னை கொண்டு இந்த ட்ரெயினில் நான் வந்ததுக்கே புண்ணியம் சார், ஆச்சு பூச்சின்னு உளர்றார் இருந்தால்.
என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கே பார்த்துருக்கேன், இங்கே பார்த்துருக்கேன், சினிமாவில் பார்த்துருக்கேன், எல்லாம். சார் தயவு செய்து சார் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப்னார். என்னையா? ஒன்றும் இல்லை சார், என் ஒய்ஃப்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் பேசிட்டீங்கன்னா பயங்கர சந்தோஷப்படுவா சார். நான் இப்போ தான் ஒன்றையே பார்த்துருக்கேன், ஒய்ஃபு யாருன்னே தெரியாது. அதுக்குள்ளே என்னை ஏன் இந்த லெவலுக்கு கொண்டு போகிறேன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சாலும் அவர் கையை இறுக்கி, இது ஒரு பெரிய கஷ்டங்க, கையை இறுக்கி பிடிச்சிருவாங்க. நம்மளால் விடுற அளவுக்கு தெம்பும் கிடையாது, உதறவும் முடியாது. அதனால் நான் பரிதாபமாக நினைச்சேன், சரி என்னங்க என்ன. உடனே அந்த கப்பு கப்புன்னு வீட்டுக்காரமாக ஃபோன் அடித்து, ஹலோ இந்த சார் பேசுகிறாருன்னு கொடுத்துட்டார். அந்தம்மா யார் இது தூக்கத்தில் கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு. நானே நொந்து கிடக்கேன், தூங்க போறான்னு பார்த்தா அந்தம்மா ஏற்கனவே படுத்துருச்சு போல. அது ஃபோனு யாருன்னு பார்க்காமல யார் இது தூக்கத்தில் கொஞ்சம் கூட அறிவில்லைன்னு. நான் சொன்னேன், ஐயா என்னை விட்டுரு, நீ வாங்குற வசவெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். படாதபாடு படுத்திடுவாங்க ரசிகர்கள் என்ற பேரில். இப்போ கூட இந்த வந்து வாங்கினாரு அம்பாள் ஆட்டோ சார் ஒரு பெரிய நினைவு பரிசு. எங்கே அவர் தானே பாரு இந்த தான் இருக்கார். அவர் ஏதோ ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கார். நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் இப்போ ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நான் அம்பாள் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், இத்தனையும் 12 மாதமும் வந்து வாங்கியிருப்பீங்கல்ல, இந்த கட்டையெல்லாம் எங்கேயா வைக்கிறீங்கன்னு. நினைவு பரிசு எங்கள் வீட்டில் நான் மீட்டிங் போயிட்டு வந்தேன்னா எனக்கு மட்டும்தான் அனுமதி. நினைவு பரிசுன்னு தூக்கிட்டு போனால் துரத்திடுறாங்க, வைக்க இடம் இல்லையா. இது வைக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டணும் போல். அதுவும் சில நினைவு பரிசுகள் இருக்கும் பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். நாங்கள் ஒரு முறை சிலான் போயிருந்தோம். அங்கே ஒரு 2-3 ஊர்களில் போய் பேசினா மலையகத்தில் ஹட்டன், நுவரெலியா, மாத்தளை மாரியம்மன் கோயிலாக இருக்குது. அங்கே வந்து அந்த மாத்தளையில் நல்ல கோயில் கோபுரம் மாதிரி ஒரு பெரிய நினைவு பரிசு கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்படி இப்படி கோபுரம் மாதிரி ஓரத்தில் பூரா இரும்பில் ஃபீடிங் கொடுத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு வரணும்னு வேற சொல்லிட்டாங்க. எங்கள் ஊருக்கு ஞாபகார்த்தமாக ஐயா நீங்கள் கொண்டு போங்கள்ட்டாங்க. அதையே பெருசு அது. அதுக்குள்ளே நாங்கள் அவங்க ஃப்ரீயாக கொடுத்த டீ பாக்கெட்லாம் வச்சிட்டோம், பேப்பர் டீ பாக்கெட் நிறையா. சென்னையில் வந்து பார்த்தா, அப்போல்லாம் சென்னைக்கு தான் வரணும், மதுரை கிடையாது. வந்து பார்த்தா அந்த நினைவு பரிசு குத்தி கொதறி அவ்வளவு டீயும் பெட்டி பூரா இருந்தது. டீ தூளியா, துணி கிணியெல்லாம் செதறி, கடைசியில் நினைவு பரிசு வேஸ்ட்டு, அவங்க கொடுத்த டீயும் வேஸ்ட்டு. இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். பட்டிமன்றங்கள் இது போகும்போது எங்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக ஹியூமர் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்களை சொல்கிறது தான். அதை தாண்டி பெரிய ஹியூமர் எனக்கு பண்ண தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் இருந்து கேட்பீங்கன்ற நம்பிக்கையில் நானும் பாரதி மேடமும் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 8 மணி வரைக்கும் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாமா? என்னையை பார்த்து பட்டிமன்ற மகாராஜான்னார். என்னை பார்த்து அப்படியே தெரியுது. இதே பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் நின்னா எவனு காசு போட்டு போயிடுவான். பட்டிமன்ற அவங்களையாவது சொல்லலாம் மகாராணின்னு. ஏன்னா எப்போவுமே நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசிடுவாங்க. மகாராஜானா யாராவது எதிர்த்து பேசுவாங்களா ஐயா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மகாராஜா சொல்லுங்க எவனா எதிர்ப்பானா? எதிர்த்தானா இருக்க முடியுமா? ஆனால் என்னை தொடர்ந்து எதிர்த்து பேசுகிற ஒருத்தரை மேடையில் வச்சுக்கிட்டே என்னை மகாராஜான்னு சொல்ல டாக்டருக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கும். அதனால் அப்படி ஒரு பட்டம் கொடுத்ததுக்காக அவருக்கு பெரிய நன்றி. அவர் சொன்னார், சாலமன் பாப்பையாவின் அருள் பெற்றுனார். அது என்ன சாதாரண வேலையா? 16 வருஷம் அவருக்கு பை தூக்கிட்டு திரிஞ்சேன். ஆமாங்க, ஜோக் இல்லை, அது அவர்கிட்டயே கேளுங்க. 76ஆம் ஆண்டிலிருந்து அவர் எங்கெங்கே பேச போகிறாரோ கூடயே போவேன். அப்போல்லாம் எனக்கு வேறு பொழுதுபோக்கு கிடையாதுங்க. அந்த காலத்தில் மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் கேட்குற ஆசை உண்டு. யாராவது நல்லா பேசுனா கேட்பேன். பெரிய பெரிய அறிஞர்கள், குன்றக்குடி அடிகளார், அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஐயா கூட பேசுவாங்க, நானும் போய் கேட்பேன். என்ன கொஞ்ச நாளில் அவருக்கு ஒரு சம்பளம் இல்லாத பிஏ கிடச்சிட்டான்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டார். அவருடைய ட்ரெஸ் எல்லாம் அந்த சின்ன இப்போ இருக்கிற அளவு வசதிகள்லாம் கிடையாதுங்க. நாங்கள் எல்லோரும் பஸ்ஸில் பயணம் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நாள் தெரியுமா? இப்போ கூட நான் பாரதி மேடத்துட்டு சொன்னேன், நேற்று நாமக்கல்லில் கம்பன் கழகம் நிகழ்ச்சி நடந்தது.
நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் ஏறக்குறைய பாதி ராத்திரி வரைக்கும் நின்றுருக்கேன். நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி எடை ஊர்களில் நின்னீங்கன்னா ஊருக்கு போகவே முடியாது. ஏன்னா நாமக்கல்லேருந்து பஸ்ஸு கிளம்பாது. ஒன்று ஈரோட்டிலேருந்து வரும் அல்லது சேலத்துலேருந்து வரும். எந்த பஸ்லையும் நைட் ஏற்ற மாட்டான், இடம் இருக்காது. பரிதாபமாக அதுவும் பஸ் ஸ்டாண்டுகளில் பாத்ரூம் போகிறது இருக்குது பாருங்க. உலகம் மகா அழகெல்லாம் அந்த பாத்ரூமில் தான் இருக்கும். அவ்வளவு சுத்தம் சுகாதாரம். ஸ்வச் பாரத்ன்றது அங்கே தான் தொடங்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று அப்படியெல்லாம் ஒரு காலம். அந்த காலத்தில் நான் ஐயா கூட பயணம் பண்ணியிருக்கேன். அப்போது இரவு பஸ்ஸுகள் அதிகம் இல்லாத காலம். எங்கே போனாலும் அவர் பேசும்போது முன்னாடி உட்காந்து கேட்பேன், சைடில் உட்காந்துக்குவேன். அவருக்கு போடுற துண்டெல்லாம் மடித்து வைப்பேன். ஏன்னா அதை கொண்டு போயிடுவாங்க. ஆமாங்க, விளையாட்டு இல்லை. நம்ம மேடையில் போடுற துண்டு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு மேடையிலே சில வில்லன்கள் இருப்பாங்க. சார் இதை மடித்து தரேனுமா, அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்க்கவே முடியாது. எங்கே மடித்தா எங்கே போச்சு தெரியாது. இதுக்காக இதை பத்திரம் பண்ணுற வேலையை நான் பண்ணுவேன். அப்படி பண்ணி தான் நான் ஓரளவுக்கு அவர் பின்னாடியே போனேன். இடையிடையே கொஞ்சம் இலக்கிய விவாதங்கள்லாம் நடக்கும்போது நானும் சேர்ந்துக்குவேன். 1990 புது புது அர்த்தங்கள்னு ஒரு சினிமா வந்தது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை, இளையராஜாவோட மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கிற படம். அது பாலச்சந்தர் படம். அது அந்த படம் பெரிய வெற்றி. அந்த படம் வரும்போது பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஆசை. பாப்பையா ஐயாவை மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு. எனக்கு பிடித்த 3 கற்பர்கள் அப்படின்னு அவர் ஒரு முறை விகடனில் பேட்டி கொடுத்துருந்தார். 3 கற்பர்களில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அடுத்தது வைரமுத்து, 3வது சாலமன் பாப்பையான்னு பாலச்சந்தர் சொன்னது எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. இன்னுமே நீங்கள் நல்லாவே கைதட்டலாம், ரொம்ப கஞ்சத்தனமாக பண்ணாதீங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய கைதட்டல் இருக்கணும். அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா அவர்? இந்த 73 வயசுலேயும் உசு உசுன்றாரு. அது பாட்டுக்கு ஓடுது படம். ஜெயிலர்லாம் என்னம்மா ஓடுது பாருங்க அப்படின்றாரு. தலை துண்டாகுது. நம்ம பயலுக்கு பான்னு பார்க்குறான். நாங்கள்லாம் எம்ஜிஆர் குத்து ரத்தம் வந்தாலே கீழே விழுந்து அழுவோம். இன்னைக்கு நம்ம பேர பயலுக்கு சூப்பர் தலைவர் அப்படி வெட்டுறாருன்றான். அது ஒரு கதை. அதில் பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஆசை, மதுரையில் தன்னோட சினிமாவை பற்றி ஒரு பட்டிமன்றம் போடணும். நான் சொல்கிறது கொஞ்சம் வாட்ச் பண்ணுறீங்களா? தன்னோட சினிமாவை பற்றி பாப்பையா சாரை நடுவராக வச்சு பட்டிமன்றம் போடணும்னு ஒரு ஆசை. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, மதுரையில் ஒரு தலைப்பு ரெடி பண்ணுங்க, என்னோட படங்களை பற்றியே இருக்கணும்ட்டார். இப்போ ஐயா நடுவர், இன்னும் 4 பேர் பேச்சாளர்கள், நான் எடுபிடி. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்களோட போவேன், கூட உட்காருவேன், அவங்க பேசும்போது பார்ப்பேன். தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒன்று மதுரையில் இருக்குது. இப்போ மேரியட்டுக்கு முன்னாடி இன்னும் இருக்குது. அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தார். முருகேசன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் பாலச்சந்தர் சொல்லிட்டாருன்னா நடுங்கிறார். அவர் ரூம் போட்டு கொடுத்துட்டார். எதுக்கு? தலைப்பு ரெடி பண்ணுறதுக்கு, வேற எதுக்கும் இல்லை. 3 நாள் சாயந்தரம் போக வேண்டியது, எல்லாரும் இட்லி தோசை சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிட வேண்டியது. தலைப்பு செட் ஆகலை. ஆளாளுக்கு என்னென்னவோ சொன்னாங்க. யார் தலைப்பையும் அவங்களுக்குள்ளேயே ஒத்து வரல. இதை அப்போல்லாம் கால் போட்டு தான் சொல்லணும். இப்போ மொபைல்லாம் கிடையாது இல்லைங்க, ட்ரங்க் கால் போட்டு சொல்லணும். பாலச்சந்தருக்கு சொன்னால் அவருக்கு ஒத்து வரல. எனக்குள்ள ஒரு தலைப்பு கும்பிடிக்கிட்டுக்கிட்டே இருக்கு. நான் ஏன் பட்டிமன்றத்துக்கு வந்தேன்றதுக்கு இதெல்லாம் காரணங்க. சும்மா ஓசியில் அருள் பெற்றுனார்ல, அதுக்காக சொல்கிறேன். நான் உடனே ரொம்ப பயந்து 3வது நாள் பார்த்தேன், இது செட் ஆகாது. நம்ம மனசில் இருக்கிறத சில பேர் இப்படின்னு வாங்கல, பள்ளிக்கூடத்தில் டீச்சர் முன்னாடி மிஸ் மிஸ் அப்படின்னு வாங்கல, அது மாதிரி அப்போல்லாம் ரிக்ஷாவில் தான் போவாங்க. ரிக்ஷா ஆட்டோ தான், ஐயாட்ட காரெல்லாம் கிடையாது. அதில் போகும்போது நானும் ஒத்திக்குவேன். அப்போ அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் மெல்ல சொன்னேன் ஐயாட்ட, எனக்கு ஒரு தலைப்பு தோணுது, சொல்லலாமான்னு. சொல்லுப்பா, உனக்கு என்ன தெரியும்? பெரிய பெரிய பேராசிரியர்களே சொல்லி ஒன்றுமே நடக்கலை, நீ என்னத்தை சொல்ல போகிறேன்னு அவர் ஒரு சலிப்பாக என்னை பார்த்தார். நான் சொன்னேன், இந்த படம் முழுக்க மியூசிக்கலான தீம் உள்ள படம், மியூசிக்கல் தீமு. அதனால் எனக்கு இப்படி தோணுது.
பாலச்சந்தரின் புது புது அர்த்தங்கள், பழைய பல்லவியா புதிய ராகமா அப்படின்னு ஒரு தலைப்பு சொல். இது சத்தியம் நான் சொன்னது. ஏன்னா ஐயாவிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ப்ரூஃப் வச்சு பேசணுங்க. இப்போ பாருங்க, நான் அவர் தனபால் ப்ரூஃப் வச்சு தானே ஒரு கதை சொன்னேன். சொன்னோடனே பாப்பையா சார் நிமிந்து பார்த்தாரு. பை தூக்குற பயலுக்கு இவ்வளவு புத்தியா? கவுண்டமணி சொல்லுவார்ல, கழுத மேய்க்கிற பயலுக்கு இவ்வளவு அறிவார். அதனால அவருக்கு பிடிச்சி போச்சுன்றது முகத்திலேயே தெரிஞ்சது. அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா மீதி பேராசிரியர்கள் வேணாம்னா சொல்லுவாங்க? சொல்லுங்க. யாராவது ஒரு தலைவர் சொன்னது வேணாம்னு சொல்லுவானா? அப்படி நம்ம ஊர்ல அந்த மாதிரி நல்லா சொல்ற ஆள் இருந்தா நாடு நல்லா இருக்குமா இல்லையா? நல்லா இருக்குமா இல்லையா? எந்த தலைவர் சொல்றதுக்கும் மறுத்து பேசுவதற்கு ஜனங்கள் எப்போது வருகிறார்களோ அப்போதுதான் ஆள்பவர்கள் திருந்துவார்கள். தலைமையை கண்டு அஞ்சுகிற ஒரு உலகத்துல எதுவுமே சரியா இருக்காது. ஆனா இதுக்காக இல்லை, இது ஒரு சின்ன பட்டிமன்றம், ஒரு நாள் மாலை நேர கூத்து. சொன்ன உடனே இதுல என்ன பிரச்சனைனா, அந்த முருகேசன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் 6 மணிக்கு பிறகு வேற மாதிரி ஆயிடுவார். அந்த நிலையிலையும் அவர் நிதானமா அவர் நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஃபுல்லா இருக்காருன்னு அர்த்தம். அவர் உடனே அந்த ஹோட்டல்ல இருந்து லைட்னிங் கால் அடிச்சாரு. எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் நிக்குது. லைட்னிங் கால் அடிச்சாரு. நல்ல வேளையா பாலச்சந்தர் கிடைச்சாரு. அவர்கிட்ட சொன்ன உடனே இதுதான் தலைப்பு, பேராசிரியரை இந்த தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடத்த சொல்லுங்கன்ட்டார். என்னங்க, ஒண்ணுமில்லாத ஒருத்தன் சொன்ன தலைப்பை பாலச்சந்தர் ஒத்துக்கிறாருன்னா சாதாரண விஷயமா? எனக்கு அன்னைக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரலையா. நேரடியா பாலச்சந்தர் ஏதோ சினிமாவில் என்னை சேர்த்த மாதிரியே உணர்வு இருந்தது. அடுத்த ரஜினி நான் தான்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். இவ்வளவு அறிவான என்னை கூப்பிட்டு சினிமாவில் சேர்த்துக்கு வரலாம் நம்பினையா. அதுக்கு அடுத்த நாள் அதான் பிரச்சனை. அந்த முருகேசன்றவர் இருக்கார் இல்லையா, ஐயா இந்த தம்பியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரு? இந்த தம்பி மேடையில் இருக்கணும்ட்டார். எதுக்கு? நான் சும்மா சும்மா திடீரேன். நான் அது வரைக்கும் மேடைக்கே வந்ததில்லை. இப்போ ஐயா சொல்கிறாரு, எனக்கு என் முன்னாடியே தான் நடக்குது இது. சொல்கிறாரு, பேச்சாளர்கள் தான் மேடையில் இருக்கணும். இவன் சும்மா என்னமோ சொன்னான்றதுக்காக இவனை மேடை ஏற்றுனா இவன் பேச்சாளனா? அவர் சொல்கிறார், ஐயா இவன் மேடைக்கு வந்தால் தான் நிகழ்ச்சி. ஏன்னா அவர் தான் டபுளாக இருக்காரு. இவர் சொல்லி பார்த்தாரு, ஒத்துக்கவே இல்லை. மேடைக்கு வந்தே ஆகணையா, இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியான்றாரு. அவங்கெல்லாம் அவர் என்னை கொஞ்சம் லெவலுக்கு வந்துட்டார். நான் தான் வாட பொறுக்க மாட்டாம விலகினேன். கடைசியில் என்னையா செய்யறதுன்னு ஐயா இங்க பாருப்பா, இந்த ஆள் கிறுக்க மாதிரி பேசுறான். நீ பேச்சாளன் கிடையாது. பேச்சாளர் 4 பேராசிரியர்கள், 4 பேர் ஆண்கள், நான் நடுவர், 5 பேர் தான் மேடையில் இருக்கணும். நீ கீழே உட்காரணும். நீ எப்படிடா மேடைக்கு வருவ? இவனுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. அப்படி சொல்லிட்டு சரி ஒன்று செய்வான். 10 நிமிஷம் ஆனோடனே பெல் அடிக்கிறது இல்லை, மணி அடிக்கிறார்ல நடுவர், நீ ஓரமாக உட்காந்துக்க, மூஞ்சி தெரியக்கூடாது. இப்படி ஓரமாக உட்காந்து டயத்தை பார்த்து மணி அடி. இதுதான் உனக்கு மேடையில் இடம். இது நடந்ததுங்க. நான் முதல் மேடை ஏறியது மணி அடிப்பதற்காக. அதுக்கு பாரதி ராஜா வந்தார். நிறைய சித்தாரா, கீதா, அதில் நடித்த எல்லாரும், ரகுமான் தானே அதில் நடித்தது, ரகுமான், விவேக் ஒல்லியாக இருப்பார். அப்போது அவ்வளவு பேர் சென்னையிலேருந்து ஒரு நட்சத்திர பட்டாளமே வருதுன்னு மதுரையே பயங்கர கும்பல். இங்கே நீங்கள் வர்ற மாதிரி பல மடங்கு நடிகர்களை பார்க்குறதுனா மதுரைக்காரங்க எகிரி வந்துட மாட்டாங்க. அவ்வளோ பேர் விரும்பி வராங்க. இதில் எங்கள் பேங்க்கில் இருக்கிறவங்க, நான் பேங்க்கில் வேலை பார்த்தேன், இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன், சொல்லிட்டாங்க. பேங்க்கில் இருந்தேன்னா எங்கள் பேங்க் மேனேஜர் மற்றவங்க எல்லாரும் எங்களுக்கு பாஸ் வாங்கி கொடுன்ட்டாங்க. இப்போவே பாஸ் எல்லாம் அங்கே போட்டிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி பாஸ் வாங்கி கொடுங்கட்டாங்க. நான் உடனே பெரிய இதாக நடிகர்களை பக்கத்தில் பார்க்கலாம்னா அந்த முருகேசன் தான் நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்கு ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாலும் கொடுத்துருப்பாரு. அப்போ எனக்கு அறிவு இல்லை. நான் ஒரு 10 பாஸ் வாங்கி எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் நான் மேடையில் வேற இருப்பேன்னு. நமக்கு தான் அறிவு பத்தாது இல்லை. இப்போ எங்கள் மேனேஜர் பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தார். பாலு அண்ணான்னு அவரை சொல்லுவான்.
அவர் வந்து முன் வரிசை, அவர் ரொம்ப எகத்தாளமாக பேசுவார். அவர் முன் வரிசையில் உட்காந்தாரு. அன்னைக்கு எல்லாரும் நிகழ்ச்சியை பார்த்தாங்க, ஜாலியாக இருந்தது. பாலச்சந்தர், பாரதிராஜா எல்லாரும் பேசுனாங்க. பெரிய விருந்து, எங்கள் பேங்க் ஸ்டாஃப் எல்லாரும் ஃப்ரீயாக சாப்பிட்டாங்க. அதில் அடுத்த நாள் நான் காலையில் ஆஃபீஸுக்கு போகிறேன். நான் என்ன நினச்சி போவேன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? 10 பேர் ஃப்ரீ பாஸ் கொடுத்து நடிகைகளோட பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணான்னா எங்கள் பேங்க்கே என்னை பாராட்டணுமா இல்லையா? உள்ளே போகிறேன். எங்கள் மேனேஜர் சொன்னார், ராஜா எப்படியும் பழச்சிக்குவார், பேங்க் வேலை போனாலும் மணி அடிச்சே பழச்சிக்குவார்னாரு. என்னால் அந்த கமெண்ட்டை மறக்கவே முடியாது. அருள் பெறுவதுன்றது அவ்வளோ எளிமை கிடையாது. படாத பாடுபட்டு ஏதோ ஒரு இறை திட்டம் இருந்தது அதில். இப்போ பாரதி மேடமெல்லாம் சின்ன வயசுலேருந்து மேடையில் பேசினவங்க. அவங்க குடும்பமே நல்லா படித்து மேடையிலிருந்து வந்து தொடர்ந்து மதுரை, சென்னை கம்பன் கழகத்தில் இருந்து மேடைகளில் அப்படியே ஸ்வீகரித்தவங்க. அவங்களுக்கு வார்த்தைகள் தங்கு தடை இல்லாமல் வரும், நமக்கு வார்த்தை முட்டும். ஏன்னா நான் பேசுகிறதே பேங்க்கில் தான். பேங்க்கில் பேச முடியுன்றீங்க? எனக்கு நான் அதில் பேங்க்கில் உட்காந்துருந்து திடீர்னு வெளியூர்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நம்மளை பார்ப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் தான் அவரான பேச்சாளர் ஆன பிறகு, டிவியில் வந்த பிறகு சொல்கிறேன், இவரா அப்படின்னா, ஆமாண்ணா. சார் டிவிலெல்லாம் நல்லா பேசுகிறீங்க, இப்போ உம்முன்னு இருக்கீங்க. நான் சொல்லுவேன், இப்போ பேசுகிற மேனேஜர் மெமோ கொடுத்துருவாரா, என்னை இருக்கிற வரைக்கும் ஓலை வச்சுட்டு போயிடாத. இப்படி எங்களுக்கு நிறைய வேடிக்கை உண்டு. பேங்க்கில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். கருப்பையான்னு ஒருத்தர் இருந்தார், அவரை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. அவர் வந்து ரொம்ப அவர் ஒரு ஆசாரி வேலை பார்த்துட்டு அதிகம் படிக்காதவர். இருந்த தொகையெல்லாம் எஃப்டி போட்டிருந்தார். அப்போல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் 12%. நான் சொல்கிறது 90களில். உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இப்போ எவ்வளவுன்றது நீங்கள் கேட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. கீழேக்கும் கீழே 6.5% ஆடிட்டு இருக்குதான் தெரியும். இப்போ 12%. அவர் ஏதோ ஒரு 20,000 ரூபா போட்டிருந்தார். அப்புறம் அது ஏதோ 11.5 குறைஞ்சது. அப்புறம் ஏஎல்பிஎம்னு வந்தது. சின்ன சின்ன டப்பா கம்ப்யூட்டர் வரும்ல. முன்னாடியெல்லாம் நெட்வொர்க்கிங் கிடையாது. இப்போ நீங்கள் இங்கேருந்து எந்த பேங்கையும் பணம் போடலாம், அது கிடையாது. அந்தந்த பிரான்ச்சுக்குள்ளே ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வந்தது. அது வந்த காலத்தில் அவர் வரார். வந்து அவருக்கு மாதம் 200 சில்லற ரூபா வட்டி வந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு வட்டி குறைஞ்சோடனே 199 ரூபாய் ஆயிடுச்சு. மாத வட்டி 199 ரூபா. அது வந்தோடனே அவர் வந்தார். ஐயா ராசா, அவர் அப்படி தான் சொல்லுவார். அவர் ஜாலாம் சொல்ல மாட்டார். ராசா நல்லா பேசுகிறீங்க, டிவியில் பார்க்குறேன், அது என்ன வட்டியை குறைச்சி விட்டீங்கன்னாரு. நான் சொன்னேன், நானாயா குறைச்சேன்? ஆமாம், போன மாதம் 225 ரூபா கொடுத்தீங்க, இப்போ 199. எனக்கே உங்களை பார்க்க கஷ்டமாக இருக்குது, கேட்கவும் கஷ்டமாக இருக்குது. நான் இதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்யா, வட்டியை குறைச்சிட்டீங்க இல்லையா, வயசானவையா. அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. நான் சொன்னேன், ஐயா நான் ஒன்றும் செய்ய முடியாது, பாஸ் புஸ்தகத்தில் விழுகிறதான் வரும். அவர், இந்த டப்பாவில் நீங்கள் தட்டுறதானே வருது, ஏதோ சின்ன கம்ப்யூட்ரு நான் புதுசாக எவனோ போடுறான். நீங்கள் எத்தனை வருஷம் நான் வர்றேன், நாம் எப்படி தாயா பிள்ளையா பழகியிருக்கோம். இது நானும் அவர் பேங்க்கில் பார்க்குறத தாயா பிள்ளையா எங்கேயா பழகினோம், தாயா பிள்ளையா பழகியிருக்கோம். நீங்கள் நினச்சா செய்யலாம்ல, என்னையா செய்யணும்? அது கம்ப்யூட்டரு செட் பண்ணதான் வரும், ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே எனக்கு ஒன்றும் செய்ய வேணாம். இந்த 199ன்றது எனக்கு பிடிக்கலை, அதை 200 மட்டும் மாற்றிருங்க. நீங்கள் சொல்லுங்க ஐயா, கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அடித்து வர்றதை நான் 1 ரூபா கூட்ட முடியுமா? நான் சொன்னேன், சத்தியமாக முடியாது, நான் வேணால் 10 ரூபா தரேன். அது எதுக்கு? நான் என்ன காசு இல்லாமல உங்கள்கிட்ட கேட்டேன்? எனக்கு அந்த நம்பர் பிடிக்கலை. நீங்கள் தயவு பண்ணி இம்புட்டு பேசுகிறீங்களே டிவியில், 1 ரூபா மாற்றப்படாது. நிறையவே கேட்டேன், நான் பேராசைக்காரனா? ஒரே 1 ரூபா 200 மாற்றிடு. நான் சொன்னேன், ஐயா தயவு செய்து நீ வேணும்னா போய் மேனேஜரை கேளுங்க. ஏன்னா நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா, எது எது முடியலையோ
உள்ளே போங்கன்றுவான். அங்கே ஒரு ஆள் ஏசியில் உட்காந்துருக்கார் பாரு, ஒரு வேலை இல்லாமல் போ அங்கே போ. அவர் அங்கே போயிட்டார், போய் அவர்கிட்டையும் பேசியிருக்கிறாரு. அவர் அதே இது சொல்கிறார், கருப்பையா அதெல்லாம் முடியாது போயிட்டு வாங்கன்றார். அங்கேருந்து திரும்பி என்கிட்ட வந்தார், நீங்களே மனசு வைக்கலை, அந்த ஆள் இந்திக்காரன், அவன் எப்படி செய்வான், இங்கே இந்தி எங்கடா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன், நம்ம இன்னைக்கு முழிச்ச நேரம் சரியில்லை அப்படின்ட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தார். எதுக்கு இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க, இந்த ₹1 கூட்ட முடியுமா? நான் ராத்திரி படுத்துக்கிட்டு கருப்பையாவை பற்றி யோசிக்கணும், அதுவும் அவருக்கு ₹1 கொடுக்குறத பற்றி யோசிக்கணும். இப்படி தான் நாங்கள் தொடங்கினோம் வாழ்க்கையை. வெவ்வேறு அனுபவங்கள். சிரிக்க வைக்கிறது அப்படின்றது எளிமையான விஷயம் இல்லை. ஒருத்தனை திட்டி அழ வச்சிடலாம், கோபப்படுத்தலாம். ஆனால் சிரிக்கணும்னா மனசுலேருந்து சிரிப்பு வரணும். அது எத்தனை வகை சிரிப்பு இருக்குன்னு NS கிருஷ்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த சிரிப்பு அப்படின்றது இயல்பாக இருக்கணும். எப்போ அது இயல்பாக இருக்கிறதோ அப்போ மனதுக்கு எல்லா நலங்களும் தரும். அதான் உண்மை. நிறைய பேசிக்கிட்டே போகலாம். எனக்கும் கோயம்புத்தூருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அன்னபூர்ணா சாம்பாருக்கும் இட்லிக்கும் நாங்கள் பயங்கர அடிமைகள். என்னங்க ஒருத்தரும் சாப்பிட மாட்டீங்களா? ஒரு காலத்தில் கோயம்புத்தூருக்கு நான் 90களெல்லாம் பேச்சாளராக வரும்போது சொட்டரோடு வருவேன். ஆகஸ்ட் மாதம் நான் சொட்டரோடு வந்திருக்கேன், ஜோக் இல்லை அது. அப்போல்லாம் அப்படி குளிரும். சிறுவாணி தண்ணி குடிக்கிறதுக்குன்னே நாங்கள் வந்திருக்கேன். அப்புறம் நம்ம சுற்றி ஒரு ஏனுங்கன்ற வாசனை, அந்த குரல், அந்த கொங்கு மனம், அது கேட்குறதுக்கு அந்த சத்தத்துக்கே வந்திருக்கேன். சுக்கரவார்பேட்டையில் முருகன் கோயில் இருக்க, அந்த வாசலில் அவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். கோணியம்மன், தண்டுமாரியம்மன், சுற்றி 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 பேசியிருக்கோம். இப்போல்லாம் கோவை வருவது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியானது. வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகும், சிங்கிள் ரோடு. இப்போ ரோடெல்லாம் அகலம் ஆயிடுச்சு, மரமெல்லாம் ஒன்றுமெல்லாம் போச்சு. ஒன்று வந்தால் ஒன்று போகிறதா உலகமோ இல்லை? தீது இல்லாத நன்மைகள் இந்த ஊரில் இருக்காதோ? எப்படி இருந்திருக்கணும்ல? சோலைகள் மாதிரி இருந்தது ஒரு காலத்தில். இப்போ தாராபுரம் ஒட்டஞ்சத்திர ரோடு இப்போ போய் பாருங்க, நெல் காய போடலாம், பொட்டக்காடாக இருக்குது. எவ்வளவு மரங்கள் என் கண்ணெதிர இருந்திருக்கு தெரியுமா? அதனால் அந்த மாதிரி ஊர் இப்போ நிறைய வளர்ந்துருச்சு. உலகத்திலேயே மிக உயரமான பாலம் உங்கள் ஊரில் தான் நம்ம இருக்கு. 100 அடி உயரமா? எவ்வளவியா? 100 150? அதில் விமானமே இறங்கலாம்ன்றாங்க. ஒருவேளை பீல மேடம் தப்பிடுச்சுன்னா இந்த பாலத்தில் இறங்கிடலாம். ரன்வே மாதிரியே ஒரு பாலத்தை கட்டி இவ்வளவு உயரங்கள், இவ்வளவு பிரம்மாண்டங்கள்லாம் வந்த கோவைக்கு எப்போது நாங்கள் வந்தாலும் மிகவும் அன்பு காட்டுகிற ரசிகர்கள் நீங்கள் மட்டுமே. இன்னும் நிறைய கதை இருக்குது. ஆனால் நானே பேசிக்கிட்டு இருந்தால் உள்ளுக்குள்ளே ஒரு சொல்லுவாங்க, அந்த அம்மா மகாராணி எப்போ பேசுவாங்க. அதனால் நிறைவாக நான் வருவேன். நீங்கள் விரும்பினால் இப்போதைக்கு தமிழ் பேச்சுலகின் மிக மிக சிறந்த ஆளுமை, எங்கள் பட்டிமன்ற குழுவின் பெரிய சொத்து, உங்கள் அத்தனை பேரின் பிரார்த்தனைகளால் மீண்டு வந்த ஒரு மிகச்சிறந்த பெண்மணி. எந்த தலைப்பை கொடுத்தாலும் அந்த தலைப்பை ஆழமாக தெரிந்து கொண்டு கம்பீரமாக பேசி ஜெயிக்கிற ஒரு பேச்சாளர். தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் மிகச் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அறிவியலா? இதே மேடையில் ஆன்மீக பேச்சா? எப்போ வருவாரோ அவங்க பேசும்போது கூட்டம் இதை விட பெருமையாக வந்து நிற்கும். எந்த தலைப்பை கொடுத்தாலும், அறிவியல், ஆன்மீகம், இலக்கியம், கம்பன், எதை எடுத்துக்கங்க. இப்போ கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் விளக்கம் அளிக்கிற மிகச்சிறந்த ஒரு பெண்மணி, எழுத்தாளர், நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அவங்களோட அந்த மேடையில் இருப்பது என்பது எனக்கு ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு. அவர்களை இப்போது பேச அழைக்கிறேன். அவங்க பேசி முடித்த பிறகு முடிந்தால் வாங்க சிரிக்கலாம். நன்றி. விழின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் விளக்கம் கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும்
மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். விழின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் விளக்கம் கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். விழின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் விளக்கம் கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். விழின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் விளக்கம் கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். விழின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் விளக்கம் கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். விழின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் விளக்கம் கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். விழின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் விளக்கம் கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். விழின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் விளக்கம் கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். விழின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் விளக்கம் கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். விழின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி முயுவ விளக்கம் மழை பெய்யாமல் போய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் விளக்கம் கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும்.